அந்த பொண்ணு அடிக்கிறது தான் அவர் குச்சி விசந்த போது இந்த பொண்ணோட தண்ணியில் குச்சி. காலைல 10 மணிக்கு அடிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு கொண்டு வந்து விட்டாரு. எனக்கு கண்ணு தெரியல. அடிச்சது என் பொண்ணு இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாரு. கேட்டா என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாருங்க. மலைக்குறவு நீங்க 4 வீடு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லி என் பொண்ணுக்கு கண்ணு போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. நீங்க வந்து கும்பலை பார்த்து ஆளுக்கு என்னன்னு கேட்டு பாப்பாவா? ஆமா சார். பாப்பா என்ன பேருமா? அங்கேம்மாள். என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல எத்தனை படிக்கிறீங்க? 5வது படிக்கணும். நல்லா படிக்கணும். இதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. அந்த வாத்தியார் நடவடிக்கை என்ன நடந்துச்சிங்க சார்? அதாவது என்னன்னா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காலைல 10 மணிக்கு பிள்ளைங்கள்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணு இதோட பக்கத்தில் பானுன்னு ஒரு பொண்ணு வரும். அதுகிட்ட கேள்வி கேட்டுங்க அந்த பொண்ணு பதில் சொல்ல உடனே ஒரு சீட்டில் உட்காந்துட்டு மூங்கி பூச்சி எடுத்து விசிறுது. அந்த பொண்ணு அடிக்கிறது தான் அவர் குச்சி விசந்த போது இந்த பொண்ணோட தண்ணியில் குச்சி. நான் தலைவாசன். என் பேர் தங்கியம்மா. நான் ஊராட்சி ஒன்று தொடக்க பள்ளியில படிக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் கிளாஸ்க்கு வந்து ஒரு பிள்ளைய பதில் கேள்வி கேட்டாரு. அந்த பிள்ளைக்கு தெரியலன்னு சொல்லி அவரு பெஞ்சில் உட்காந்து குச்சி தூக்கி வீசி என் கண்ணுல வந்து என் கண்ணு தெரியல. காலைல 10 மணிக்கு அடிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு கொண்டு வந்து விட்டாரு. என் கண்ணு தெரியல. தலைவாசல் எங்க ஊரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறோம். எங்க குழந்தை 5வது படிக்குது. பேர் கங்கம்மா. காலைல 10 மணிக்கு அடிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அது திருப்பியும் நாங்கள் மருத்துவமனைக்கெல்லாம் கூப்பிட்டு போனோம். போன மாசம் 22ஆம் தேதி அது ரெடி ஆகுதுன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்றாங்க. அதை கேட்க போனதுக்கு வாத்தியார் இருந்துகிட்டு உங்க மலைக்கு ஒரு ஜாதி 4 வீடு தான் இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணீங்க என்ன சொல்லி எங்கள்கிட்ட சண்டைக்கு நிற்கிறாரு. நீங்க தான் பார்த்து என் பொண்ணுக்கு பாரு வருது பண்ணணுங்க, நீ கவர்மெண்ட் மூலியமா பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எங்க பார்த்து பெரிய மனுஷன் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணணும். நாங்க ஏழை குடும்பம், எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவுமே இல்லை. என் பொண்ணு குழந்தை கண்ணு போச்சு இல்லைக்குது. எனக்கு பள்ளிவிடல என் பொண்ணு கண்ணு போய் என்ன பண்ண முடியும்? நாங்க ஏழை வந்து இது மாதிரி பண்றாங்க. ஏழையா இருக்கிறதால கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறோம், பணக்கார வந்தாங்க பிரைவேட்டுக்கு அனுப்புவோம். ஏழையா இருக்கிறதால இந்த மாதிரி பண்றாங்க. இது நீங்க வந்து ஒரு தலைவாசல முருகவேலு வாத்தியார் அடிச்சது என் பொண்ணு இது மாதிரி அடிச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாரு. கேட்டா என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாருங்க. மலைக்குறவு நீங்க 4 வீடு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லி என் பொண்ணுக்கு கண்ணு போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி 1,00,000 1,00,000 வாங்குறீங்க. ஏழைங்க வந்து அதுக்குதான் படிக்க வைக்கிறோம். நீங்களே இது மாதிரி பண்ணாங்க பொண்ணுங்க எங்க போய் நீட் பண்ண முடியும்? நாங்க மதுரைக்கு சேலம் கூட்டு போனோம், மதுரை கூட்டு போனோம், எங்க போனாலும் கண்ணுக்கு வரது வாய்ப்பு இல்லைன்றாங்க. நீங்களே பண்ணி எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.